அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேசிய அளவிலான திறனறி தேர்வு, அதாவது NTSC அப்படிங்கிற எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இதுக்கு நோக்கம் என்ன, NTSC எக்ஸாமுடைய நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது தகுதிகள், அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறைகள், அதுக்குரிய தேர்வுடைய பகுதிகள், அதாவது சிலபஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு தேர்வு செய்கிற விதம், ஒரு உதவித்தொகை எப்படி என்னென்ன உதவித்தொகை வழங்குறாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு புரிந்துள்ள அறிவாற்றலை வெளிக்கொணர்வும் பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் பொறுத்து இத்தேர்வுகள் உயர்நிலை கல்வி அளவில் பயிரில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருது. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை திறன் வாய்ந்த மாணவர்களை கண்டறிஞ்சு அவங்களை ஊக்குவிக்கும் வகையில் உதவித்தொகை வழங்கி வருது. NTSC இந்த தேர்வு நிலைகள் என்னென்னா, இந்த தேர்வு நிலையில் உடையதாக இருக்கும். தேசிய அளவிலான திறனறி தேர்வு நிலை 1, நிலை 2 அப்படி 2 நிலைகள் இருக்குது. தேசிய அளவிலான திறனறி தேர்வுடைய நிலை 1 என்னென்ன கொடுத்துருக்காங்க, தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அல்லது யூனியன் பிரதேசங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வில் பங்கு பெற தகுதியுடையதாக இருக்காங்க. அதாவது 10ஆம் மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதுபோல் தேர்வு விண்ணப்பிக்கும் முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவரும். www.tge.tn.nic.in என்கிற இணையதள முகவரியில் இதுக்குரிய விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செஞ்சு அவங்களுடைய நடைமுறையில் பின்பற்றி இருக்கணும். அப்புறம் அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்படுற புதிய நடைமுறையை பின்பற்றி இருக்கணும். அவ்வளோதான். தேர்வுடைய பகுதிகள் என்ன கேட்டிங்கன்னா, பகுதி 1 மனத்திறன் தேர்வும், பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு அப்படிங்கிற 2 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. பகுதியில் மனத்திறன் தேர்வில் என்னது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதாவது மேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா, மனத்திறன் தேர்வுக்கென்று தனித்த பாடத்திட்டம் ஏதும் பின்பற்றுறது கிடையாது. தேர்வில் NMMS மேட் இருக்குல்ல, அந்த தேர்வை போன்றே மாணவர்கள் பகுத்தறியும் திறன், காரணம் அறியும் திறன், முப்பரிணாம வெளியில் காட்சிப்படுத்தி கண்டறியும் திறன், எண்ணியல் திறன் போன்றதை சொல்லித்தெரிவதால் அந்த கொஸ்டின் அமையும். அதாவது NMMS மேட் இந்த தேர்வை போன்று இத்தேர்விலும் வினாக்கள் அமைந்திருக்கும். ஆனால் வினாத்தாளுடைய கடினத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும். அதாவது கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சொல்லிடுறாங்க. இந்த தேர்வில் 100 வினாக்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு சரியான விடைக்கும் தலா 1 மதிப்பெண் அளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். இந்த தேர்வுக்கு 120 நிமிடங்கள் ஒதுக்குவாங்க. அப்புறம் பகுதி 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படிப்பறிவு திறன் தேர்வு, அதாவது ஸ்கூலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் தேர்வு எப்படி இருக்கும்னா, மாணவர்கள் பாடப்பொருளில் புரிந்துள்ள திறன்களை சுயத்தெரியும் வகையில் அமைஞ்சிருக்கும். இத்தேர்வில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு, CBSE, ICSE பாடத்திட்டத்திலிருந்து அறிவியலில் 40 கொஸ்டினும், கணக்கில் 20 கொஸ்டினும், சமரில் 40 கொஸ்டினும், இந்த பாடங்கள் 100 வினாக்கள் கேட்குறாங்க. அதாவது பார்த்துக்கோங்க, அறிவியலில் 40 வினாக்கள், கணக்கில் 20 வினாக்கள், சமரில் 40 வினாக்கள், மொத்தம் 100 வினாக்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு வினாருக்கும் சரியான விடைக்கு 1 மதிப்பெண் அளிப்பாங்க. அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். இது தேர்வுக்கு 120 நிமிடங்கள். அதாவது பகுதி 1க்கும் 2 மணி நேரம், பகுதி 2க்கும் 2 மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க. மாணவ மாணவர்கள் தேர்வு செய்கிற விதம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வில் தகுதி பெற பொதுப்பிரிவு மாணவ மாணவர்களின் நிலை 1ங்கிற ஒவ்வொரு தேர்விலும் மனத்திறன் படிப்பறிவு திறன் தேர்வு 40% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அதோட SC ST மாணவர்கள், அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 32% மதிப்பெண் பெற்றிருக்கணும். இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை செய்யப்படுவாங்க. அதுக்கடுத்து இல்லாமல் வழங்கக்கூடிய உதவித்தொகை பார்த்துக்கோங்க. தேசிய திறனறி தேர்வு நிலை 1 என்பது தேசிய அளவிலான தேசிய திறனறி தேர்வு நிலை 2 பங்கேற்க நடைபெறும் தகுதி தேர்வு மட்டுமே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தேசிய திறனறி தேர்வு நிலை 1 இருக்குல்ல, அதில் பாஸ் ஆனால் தான் நிலை 2 எக்ஸாம் எழுத முடியும். அதனால் நிலை 1 நல்லா படித்து எக்ஸாம் எழுதினா தான் நிலை 2க்கு போக முடியும். எனவே NTSC நிலை 1 மற்றும் தகுதி பெறும் மாணவ மாணவிகளுக்கு எவ்வித உதவித்தொகை வழங்குறது கிடையாது. நிலை 2லையும் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பாங்க. நிலை 1ல் பாஸ் ஆனவங்க தான் நிலை 2 எக்ஸாம் நடக்கும். நிலை 2 எக்ஸாம் விண்ணப்பிக்கிற முறை எப்படி, அது எழுதுவதற்கான தகுதிகள் என்ன, அதுக்குரிய பகுதிகள் என்னென்ன பதிலேருந்து படிக்கணும், அது தேர்வு செய்யப்பட்ட விதம் என்ன, அதுக்குரிய உதவித்தொகை விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, NTSC நிலை 2 தேர்வுக்கான விண்ணப்பிக்கும் முறை என்னென்னா, ஒவ்வொரு தேர்விற்கென்று தேர்வுகள் தனியே விண்ணப்பிக்க தேவையில்லை. மேலும் இந்த தேர்வுக்கான எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இந்த நிலை 1 பாஸ் ஆனாலே போதும். நிலை 2க்கு விண்ணப்பிக்கணும் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதுறதுக்கான தகுதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலை 1 பாஸ் ஆன தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் தேர்வு எழுத தகுதியானவர்கள். இப்போ தேர்வுடைய பகுதிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, தேர்வு அமைப்பை பொறுத்தவரையில் NTSC நிலை 1 போன்றே மனத்திறன் மற்றும் படிப்பறித்திறன் பகுதிகள் உள்ளடக்கியிருக்கும். வினா அமைப்பு NTSC நிலை 1 போன்றே அமைந்திருக்கும். மனத்திறன் தேர்வில் 100 வினாக்களும், படிப்பு திறன் பகுதியில் 100 வினாக்களும் அமைந்திருக்கும். அகில இந்திய அளவில் நடைபெறும் தேர்வு என்கிறதுனால இதோடைய வினாக்களுடைய கடினத்தன்மை மிக மிக அதிகமாக இருக்கும். NTSC நிலை 2 படிப்பு திறன் தேர்வை பொறுத்தவரையில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு ஸ்டேட் போர்டு, CBSE, ICSE பாடத்திட்டத்திலிருந்து வினாக்கள் அமையுங்கிறதுனால மாணவர்கள் முன்னரே CBSE, ICSE பாடத்திட்டப்படி தான் உள்ள பாடப்பகுதியில் அறிந்து தங்கள் முழுமையாக தயார் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தனியாக படிக்க வேண்டியதில்லை. NTSC நிலை 1க்கு என்ன படிச்சிமோ அதே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் கடின வினாக்களுடைய டஃப்னஸை பார்த்து நம்ம கொஞ்சம்
ஆழமாக படிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் மாணவர்களிடையே தேர்வு செய்யப்படும் விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, NTSC நிலை 2 மனத்திறன் தேர்வு மற்றும் படிப்பு திறன் தேர்வில் தலா 40% மதிப்பெண் பெற்றும், SC ST வந்து மாத்திரை மாணவர்களும் 30% மதிப்பெண் பெற்றும் உள்ள மாணவர்கள் தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அதன் நிலையத்தில் வந்து SC STக்கு வந்து 32%, மற்ற காஸ்ட்டுக்கு வந்து 40% கொடுத்துருக்காங்க. தகுதி பெற்ற மாணவர்கள் வந்து இரு மேட் அல்லது சேட் தேர்வுகளிலும் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் அகில இந்திய அளவில் தகுதி நிர்ணய மதிப்பெண், அதாவது கட் ஆஃப் நிர்ணயிக்கிறாங்க. மேலும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 15%, பழங்குடியின பிரிவினருக்கு 7.5%, மாற்றுத்திறனாளிக்கு 4%, எஞ்சி 74.5% வந்து பொது பிரிவினருக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் வழங்கப்படும் உதவித்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய திறனறிவு தேர்வு நிலை 2 மாணவர்களின் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் அகில இந்திய அளவில் 1000 மாணவர்களுக்கு கீழ்கண்ட உதவித்தொகை வழங்குறாங்க. அதை மாதம் ஒன்றுக்கு ரூபா 1250. பார்த்துக்கோங்க, வருஷம் கிடையாது, மாதம் ஒன்றுக்கு 1250 வீதம் 11 மற்றும் 12 படிக்கிற வரைக்கும், அது 2 வருஷம் 24 மாதங்கள் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மாதம் ஒன்றுக்கு ரூபா 2000 வீதம் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்பு பயிலும் வரை, அதாவது மாதத்துக்கு 2000, இளங்கலை வந்து 3 வருஷம் இருக்குமா, 3 வருஷத்துக்கு 2000 வாங்கலாம், மாதம் வாங்கலாம். அதோட முதுகலை பட்ட படிப்பு 2 வருஷமா, அதுக்கும் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 2000 வாங்கலாம். முனைவர் பட்டத்துக்கு PhD பட்டப்படிப்புக்கு UGC விகிதத்தில் அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போ இந்த தேர்வை பற்றி முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தெளிவாக தெரியலைன்னா திரும்ப கூட நீங்கள் இந்த வீடியோவை ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.